அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையில நமக்கான தளத்தை உருவாக்கி கொண்டு, நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு, நமக்கான முயற்சியின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். இன்னைக்கு நிறைய படித்த பிள்ளைகளை கூட கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாம, எனக்கு இது கிடைச்சாதான்ப்பா நான் பண்ணுவேன், அல்லது சும்மாவே உட்காந்துருக்கா 3-4 வருஷம் சும்மா உட்காந்துருக்கா, எனக்கான வாய்ப்பு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்றானே, வாய்ப்பு வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன்றான். வாய்ப்பு இவங்க வீட்டு கதவை வந்துலாம் தட்டாது, நம்ம வீட்டு கதவெல்லாம் வந்து சான்ஸ் தட்டாது. நாம தான் போய் வாய்ப்புகளை தேடணும், வாய்ப்புகளை உருவாக்கணும் இல்லையா? வாய்ப்புகள் நமக்காய் காத்து கிடக்காது, நாம் வரும் வரை கெடிகாரம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் தனக்கான தலங்களை யாரால் தேடிக்கொள்ள முடிகிறதோ அவங்களால மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நிறைய படித்தவங்க என்ன பண்றாங்க, வரட்டும் சார், ஒரு சில் சார் அப்படின்றான். சில் சார், ஒரு 4 இயர்ஸ் தானே சார், இன்னொரு ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம் சார்ன்றான். வாழ்க்கை ஓடிடுமே. சித்திரவதை முகாமில் இருந்து ஒரு மனிதன் தப்பிக்கிறார். அவர் பேர் டோர்னு பேரு, சித்திரவதை முகாங்க. அதுல இருந்து தப்பிச்சவர் என்ன பண்றாரு, அமெரிக்க நாட்டுல போஸ்டோன்ற மாகாணத்துக்குள்ள போறாரு. அங்க ஒரு துறைமுகத்துல இவர் போய் நிக்கிறாரு. அந்த துறைமுகத்துல கணக்கு எழுதுவாங்கல்ல, அவங்க முன்னாடி ரொம்ப பரிதாபமா நிக்கிறாரு. என்னப்பான்னு கேட்குறாங்க, அவரை பார்த்து என்னப்பான்னு கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி முகாம்ல இருந்து தப்பிச்சு வந்தேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வாழ்றதுக்கு வழி இல்லை, எனக்கு ஏதாவது வேலை வாங்கிட்டாங்கன்றார். ஒரு சார், எனக்குலாம் அவ்வளோ பெரிய பவர் கிடையாதுப்பா, நான் ஒன்றும் பெரிய அதிகாரி கிடையாது, நானே சாதாரணமாக கணக்கு எழுதுறவன், எனக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம்லாம் கிடையாது, நான் வேணா ஏதாவது ஒன்று பண்றேன், என்னால் முடிஞ்சதை உனக்கு உதவி பண்றேன்ப்பான்னு. பக்கத்துல ஒரு டேபிள் இருந்திருக்குங்க, ஒரு டேபிள். அந்த டேபிள் எடுத்து கொடுத்துருக்காரு. இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கன்னு, பக்கத்துல ஒரு பெரிய டேபிள், அதை எடுத்து கொடுத்து நீ இதை வச்சு பொழைச்சிக்கன்ட்டு போயிட்டாரு. ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த துறைமுக அதிகாரியா இந்த டோரன்ற ஒரு சந்திக்க வராரு. வந்து என்ன தெரியுமா பண்றாரு, 30 கோடிக்கு ஒரு 30 கோடிக்கு செக் கொடுக்குறாரு சார். 30 crores ஒரு செக் கொடுக்குறாரு. எதுக்குங்க 30 crores? நீங்க யாரு? 30 crores ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், ஏதாவது வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொன்னேன், நீங்க ஒரு டேபிள் எடுத்து கொடுத்தீங்க, அந்த டேபிள் தான் சார் என் வாழ்க்கையை மாத்துச்சு, ஒரு வருஷத்துக்கு 1 கோடின்னு 30 கோடிக்கு உங்களுக்கு செக் கொடுத்துருக்கேன் சார். இவர் பார்த்துருக்காரு, அந்த டேபிள் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த டேபிள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சு, அதை தனப்ப எடுத்து உனக்கு கொடுத்தேன், அதுல எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? நான் அந்த டேபிள் எடுத்துட்டு போய் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு ஃபேக்டரி வாசல்ல வச்சேன், அதுல நியூஸ் பேப்பர் வச்சு வித்தேன், நல்ல வியாபாரமாச்சு. அதுக்கப்புறம் சர்ச் வாசலுக்கு போனேன், சர்ச் வாசல்ல பொக்கேல இருந்து மெழுகுவத்திலாம் அந்த டேபிள்ல வச்சுதான் வித்தேன். நான் ரொம்ப கடினமா உழைக்கிறத பார்த்து அங்கிருந்த ஒரு ஹோட்டல் முதலாளி கூப்பிட்டாரு, இந்த ஹோட்டலே நஷ்டத்துல போயிட்டு இருக்குப்பா, நீ எடுத்து நடத்துறியான்னு கேட்டாரு. இவ்வளவு நல்லா உழைக்கிறல்ல, நீ எடுத்து நடத்துறியான்னு கேட்டாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த டேபிள் எடுத்துட்டு போய் ஹோட்டலுக்குள்ள போட்டேன். அவ்வளவு இதாக இருந்தது. அந்த டேபிள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. அதை வச்சு என்னுடைய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டேன். அதற்கப்புறம் என்னுடைய தொழிலெல்லாம் மேலுமா வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த டேபிள் தான் காரணமா இருந்தது. அதை கொடுத்து உங்களுக்கு இந்த செக்குன்னு கொண்டு வந்து நீட்டுறாரு. ஒரு அதிசயத்து போனாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த டேபிளாலே அவர் வாழ்க்கை மாறிச்சு. ஒரு உடைந்து போன டேபிளை வைத்து கொண்டு கூட 4 காலில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியும்னு நினைச்சிருக்காருல்ல. இந்த 4 காலில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கிடலான்னு ஒரு மனுஷன் யோசிச்சிருக்காருல்ல. தான் வாழ்க்கையை எதை வைத்து வேண்டுமானாலும் மாற்றி விடலாம்னு ஒரு மனிதன் யோசிச்சிருக்காருல்ல. அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம என்ன நினைச்சிடறோம், நமக்கான வாய்ப்பு வர நமக்கான நம்பிக்கை என்றைக்கோ ஒரு நாள் வரும், அதுவரை காத்து கொண்டிருப்போம்னு நினைக்கிறோம்ல. எண்ணி துணிக கருமம்ன்றார் வள்ளுவர். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்யுங்க பான்ற, துணிஞ்சு செய்யுங்க சார். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிடிஆர் சிந்து கணபதின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கையாக முதலாக டிடிஆராக பணியேற்கிறவங்க. அவங்க சொல்றாங்க சார் ஒரு பேட்டியில, நாங்க வந்தாலே எங்களை பார்த்தா முகத்தை அருவருப்பா வச்சுப்பாங்க, நாங்க வந்தாலே எங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போவாங்க, நாங்க வந்தாலே காசு கேட்கறதுக்காக வரோம்னு நினைப்பாங்க, ட்ரெயின்ல நாங்க வந்தாலே காசு கேட்கறதுக்காக வரோம்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அந்த ட்ரெயினுடைய அதிகாரியாக நான் போயிட்டு இருக்கேன். வார்த்தையை பாருங்க, அதிகாரியாக. ஒரு பஸ்ல பயணப்பட்டிருக்காங்க சார், இவங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க, பக்கத்துல ஒரு பெண்மணி வந்து உட்கார்ந்தாங்களாம். சிந்து இப்படி உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்துல ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. வந்தவங்க இவங்க புடவையை ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த புடவை நல்லா இருக்கே, டிசைன் நல்லா இருக்கே, இதை எங்க எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க திரும்பி பேச ஆரம்பிச்ச உடனே உங்க முகத்தை பார்த்துட்டு
இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிஞ்சோடனே அந்த அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்களா. இவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. அவங்க கேட்குறாங்க, நாங்க இப்படி இருப்பது எங்களுடைய பிழையா இயற்கையினுடைய பிழையாங்க? இது ஹார்மோன் கோளாறுங்க, இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இது இயற்கையின் பிழை, இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பதை நாங்க தேர்ந்தெடுத்ததா? இல்லையே. சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அன்றைக்கு என் பக்கத்தில் யாரும் அந்த சீட்டில் உட்காராமல் நான் மட்டும் பயணித்தேன். இன்றைக்கு இந்த ட்ரெயின்ல சீட்டிற்காக ஒவ்வொருத்தராக என் பின்னால் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சீட்டிற்காக என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்னு சிந்து கணபதி சொன்னாங்க. ஒரு அற்புதமான ஒருத்தர், இந்த அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து சொன்னாரா, உங்களை பத்தி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேள்வி வந்திருக்குங்க, த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிடிஆர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம்ல உங்களுடைய பேர் கொஸ்டின்ல வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னு சிந்து கணபதி சொல்றாங்க. வாழ்க்கை எத்தனை போராட்டமாக இருந்தாலும் கூட ஒருவருடைய கல்வி முயற்சி அவர்களை வேறு தளத்திற்கு அழைத்து செல்லும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம்ல, எல்லாம் இனிமே அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம்ல. ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகா எழுதினாருங்க, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறதுன்னு எழுதியிருந்தாருங்க. கடைசி புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தானே கோலம் போடுவோம், எல்லா புள்ளியும் வச்சதுக்கு அப்புறம் தானே கோலத்தை தொடங்குவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடைசி புள்ளி வைத்த பின்புதான் கோலம் தொடங்குகிறது. மதுரையை சேர்ந்தவங்க ஜெர்லின். இந்த ஜெர்லினுடைய சாதனை என்ன தெரியுமா? 47 நாடுகளை எழுந்து நின்று நமது இந்திய நாட்டினுடைய கொடிக்கு வணக்கம் வைத்தவர்கள் ஜெர்லின். அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. பேரா ஒலிம்பிக்ல நம்ம இந்திய நாட்டிற்கு 5 தங்கப் பதக்கங்களை வாங்கி கொடுத்தவர்கள் ஜெர்லின். பேரா ஒலிம்பிக்ல அவங்க அப்பா ஜெயத்ரட்சகன் அவர்கள் சொல்றாரு, எல்லோரையும் போலதான் ஜெர்லினும் பிறந்தாங்க. பெண் குழந்தை இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய குழந்தைக்கு வாய் பேச வராது, காது கேட்காதுன்றது எங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், முடியல. ஒரு 8 வயது இருக்கும் ஜெர்லினுக்கு. அப்ப நான் பேட்மிண்டன் விளையாடுறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஆசையோட நான் பேட்மிண்டன் விளையாடணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேட்மிண்டன் கோச்சாக எல்லாத்தையும் அந்த பேட்மிண்டன் பயிற்சிக்காக அழைச்சிட்டு போனேன். நிறைய பொருட்செலவாச்சு. 12 வருஷம் வேலைக்கே போகாம தன்னுடைய குழந்தைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, ஜெர்லினுக்காகவே அவங்க அப்பா ஜெயத்ரட்சகன் அவர்கள் வந்து அந்த தான் பொண்ணை எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆக்கிரணும், மாற்றுத்திறனாளின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது, என் பொண்ணை பார்த்து யாரும் பரிதாபப்பற்றக்கூடாதுன்றதுக்காகவே வாழ்க்கையவே தன்னுடைய மகளுக்காக அர்ப்பணிக்கிறார் சார். 12 வருஷம் மகளுக்கு கோச்சிங் சென்டருக்கு போறது, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். காலையில 4 மணிலிருந்து இரவு 9 மணி வரை 10 மணி நேரம் கண்டினியூஸ் பிராக்டிஸ், பிரேக் பிராக்டிஸ், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ்னு சார் அவர் சொல்றாரு. அத்தனை வெறியோட அவங்க அத்தனை போராட்டத்தோட மதுரையிலிருந்து ஒரு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து 5 தங்கப்பதக்கங்களை பெற்றவங்க. அடுத்த முறையும் நாங்கள் அந்த தங்கப்பதக்கத்தை பெறுவோம்னு ஜெயத்ரட்சகன் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு. எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் சொன்னாங்க, இப்படி செலவழிக்கிறதெல்லாம் வீண்னு சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க. எப்படியாவது அவளை மருத்துவத்துக்கு பார்க்க வேண்டியதானே, நாங்க என்னை வீண் செலவும் நாங்க நேர வரையும் நாங்க எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய பயிற்சி தான் இந்த பிரேசிலில் வந்து எங்களை நிப்பாட்டியது, இவ்வளவு பெரிய ஒலிம்பிக் போட்டியில் எங்களை ஜெயிக்க வைத்தது, இந்த பேரா ஒலிம்பிக்ல ஜெயிக்க வைத்தது. அவர் சொன்னார் சார் ஒரு சம்பவம். பிரேசில் அந்த பேரா ஒலிம்பிக்ல அந்த பேட்மிண்டன்ல ஜெயிச்ச உடனே, ஜெர்லின் ஜெயித்த உடனே நமது இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வீடியோ காலில் வந்திருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க பிரதமரோட காலை உணவு சாப்பிட்றதுக்காக, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க பிரதமர் மாளிகைக்கு. மதுரையை சேர்ந்த காது கேட்காத வாய் பேச முடியாத ஜெர்லினும் அவர்களுடைய அப்பாவும் பிரதம மந்திரியை சந்திப்பதற்காக போறாங்க. காலை உணவு நடக்குது, உங்களுடைய மேட்ச் பத்திலாம் பேசுறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரதமர் என்ன தெரியுமா கேட்டாராம் ஜெர்லின்ட்ட, அந்த பேட்மிண்டன்ல அந்த ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, பேட்மிண்டன் ராக்கெட், அது ஒரு சைன் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாராம். ஒரு சைன் பண்ணி. யாரு? நாட்டினுடைய பிரதமர். யார்கிட்ட கேட்கிறாரு? ஜெர்லின்ட்ட. எதுக்காக? அவர்களுடைய பயிற்சிக்காகவும் முயற்சிக்காகவும் அந்த உழைப்பிற்காகவும் அவங்க கையெழுத்து போட்டு அந்த பேட்மிண்டன் ராக்கெட்டை கொடுக்குறாங்க. அவர் ஒரு மியூசியம் வச்சிருக்காரா சார். பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் வச்சிருக்காரு. அதுல இப்படியான சாதனையாளர்கள் சாதித்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சிருக்காரு. அதில்
மதுரையைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த, மதுரையைச் சேர்ந்த ஜெர்லின் என்கிற அந்த சாதனை பெண்மணியினுடைய அந்த பேட்மிண்டன் ராக்கெட்டும் இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு பெருமை, எங்கள் ஊருக்கு பெருமை, இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று ஜெர்லினுடைய தந்தை ஜெயத்ரட்சகன் அவர்கள் சொல்றார். ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக ஜெயத்ரட்சகன் அவர்கள் சொன்னார், ஆம்பிஷன் வித்தவுட் ஆக்ஷன் பிகம் ஆங்ஸிட்டி அப்படின்வாங்க. நமக்கு ஒரு கனவு இருந்தால் அதை தினமும் முயன்றால் ஒரு நாளில் நிறைவேறும். மண்ணிலே ஈரம் உண்டு, முட்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் பொன் வானம் கண்ணோடு, எல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு. நாங்கள்ல நம் காலம் நம்மோடு தான். நன்றி.